சியா சீட்ஸ் கண்டினியூவா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஸ்டேக் மட்டும் கண்டிப்பா பண்ணாதீங்க. சியா சீட் வந்து ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்ல. ஆனா வந்து அது எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்றதுலயும் மெயின் விஷயம் இருக்கு. சியா சீட்ஸை வந்து உடனே ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்க போறது இல்ல. மினிமம் வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சா மட்டுமே தான் அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளோட பாடிக்கு வந்து டைரக்டா போறது மட்டும் இல்லாம அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். சியா சீட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுட்ல இன்டேக் பண்றது மட்டும் இல்லாம சியா சீட்ஸ் நிறைய பேர் வந்து சோக் பண்ணிட்டு அதை வந்து ஹீட்ல போட்டு பாயில் பண்ணி நம்ம சாப்பிடுறது கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிஸ்டேக்க பண்ணோம் அப்படின்னா சியா சீட்ஸ்ல கிடைக்கக்கூடிய எந்த நன்மைகளும் நம்மளோட பாடிக்குள்ள போகவே போகாது. சியா சீட்ஸ் எடுத்துக்கணும். ஆனா வந்து எனக்கு சியா சீட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிளெண்ட் பண்ணி சாப்பிடலாம். அதுல வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் இல்ல அப்படின்னாலும் நம்ம பிளெண்ட் பண்ணி சாப்பிடும் போது நம்ம எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு நாளைக்கு நான் சியா சீட்ஸ் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டா அது என்னோட பாடிக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க. சியா சீட நிறைய பேர் வந்து அது கிரன்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதை வந்து வாட்டர்ல போட்டு சோக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அந்த வாட்டரோட சேர்த்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டோம்னா அதுல இருக்க எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வந்து நம்மளுக்கு விலகாம இருக்கும்.